ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பாதுகாப்பாக எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு வேகமாக சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் அந்த ரிஸ்க்லையும் நம்ம எப்படி சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படி எடுத்து நம்ம சேஃபாக எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பல காலமாக இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக கூட இருக்கலாம். ஆனால் பிகினர்ஸ் புதுசாக வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் ட்ரேடிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட காசாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லாமல் இழந்து நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. அந்த 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சில ஹோம்ஒர்க் முதல்ல நம்ம பண்ணிடணும். அதாவது நம்ம முதல்ல அமெரிக்கா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா இப்போ நமக்கு பகலாக இருக்கும்போது அவங்களுக்கு முந்தின நாள் அது நைட்டாக இருக்கும். அவங்க நைட்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடணும். நாஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு, ஏறி இருக்கா இறங்கியிருக்கா. நாஸ்டாக் ஏறி இருந்தால் நம்ம இங்கே டெக் ஸ்டாக்லாம் ஏறும். அங்கே டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்குது இதை பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் இன்வெஸ்டர் இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய பணம் வந்து உள்ளே வந்திருக்கா வெளியே போயிருக்கா, நெட் பையரா நெட் செல்லரா. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்களா, நெட் பை பண்ணியிருக்காங்களா, நெட் செல் பண்ணியிருக்காங்களா, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துடணும். விக்ஸையும் ஒரு பார்வை பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம மணி கண்ட்ரோல் வெப்சைட்டோ இல்லை என்எஸ்சி வெப்சைட்டோ இதை எல்லா வெப்சைட்லையும் நம்ம முதல்ல போய் பார்த்துட்டு அந்த பேஜை வந்து புக் மார்க்கில் ஆட் பண்ணி வச்சுருங்க. ஒரே ஒரு வாட்டி என்ட்ரு அந்த புக் மார்க் பேஜில் போய் என்ட்ரு தொட்டால் இதை நம்ம சொன்ன இந்த அத்தனை டேட்டாவை பார்க்கறதுக்கு நமக்கு மொத்தமே 1 நிமிஷம் தான் ஆகும். இந்த டேட்டாவெலாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம அன்னைய தேதிக்கு நம்ம செய்ய மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ நம்ம இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது முதலே நம்ம சிஎன்சியில் வாங்கணும். சிஎன்சி ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கேஷ் அண்ட் கேரி. இந்த ஆப்ஷனில் தான் நம்ம வாங்கணும். அதாவது நம்மகிட்ட என்ன காசு இருக்கோ அந்த காசில் தான் நம்ம ஷேர் வாங்கணும். இது வந்து ஒரு சேஃப்டி தான். ஏன்னா இப்போ நம்ம 3:30 மணிக்கு வந்து மார்க்கெட் முடியும் போது நம்மளை வந்து வலுக்கட்டாயமாக விற்க சொல்கிறதுக்கோ இல்லை வலுக்கட்டாயமாக வாங்க சொல்கிறதுக்கோ யாரும் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இருக்காது. நம்மளை கேட்காம யாரும் ஸ்கொயர் ஆஃபும் பண்ண மாட்டாங்க. ஸ்கொயர் ஆஃப்னா என்னன்னா, நம்மளை கேட்காமலே மார்க்கெட் இறங்கும்போது நம்மளை கேட்காமலே விற்றுருவாங்க. அதான் ஸ்கொயர் ஆஃப்ங்கிறது. அதனால் வந்து நம்ம சிஎன்சியில் வாங்கினா அது நம்ம காசு, நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம சிஎன்சினா கேஷ் அண்ட் கேரி தானே, நம்ம டெலிவரி தானே எடுக்கணும். இப்போ நம்ம சிஎன்சியில் வாங்கிட்டு நம்ம சிஎன்சியில் அன்றைக்கே நம்ம விற்க முடியுமா, ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். சிஎன்சியில் காலையில் வாங்கிட்டு நம்ம அப்போயே விற்றாலும் அதுவும் ட்ரேடிங்கில் தான் கவுண்ட் ஆகும். இந்த சிஎன்சியில் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரே நாளில் வந்து நமக்கு வாரியம் கொடுத்துறாது. அதே சமயத்தில் நம்ம கிட்ட ஒரேடியாக காசும் பிடிக்கிட்டும் போயிட முடியாது. நான் சிஎன்சியில் வாங்கும்போது ஒரு சில டெக்னிக்ஸ் கையாளுவேன். அந்த இதுவும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது உங்களுக்கு உபயோகப்பட்டுச்சுன்னா அதை நீங்களும் பயன்படுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்கிட்ட ஏற்கனவே உள்ள ஒரு ஸ்டாக்கு, நல்ல ப்ராஃபிட்டில் உள்ள ஒரு ஸ்டாக்கை நான் வந்து காலையில் விற்றுருவேன். சரிங்களா? இப்போது அதே மாதிரி நான் வாட்ச் லிஸ்ட்டில் எனக்கு நல்ல ஸ்டாக்குன்னு நான் நம்பி வச்சிருக்கிற ஒரு 50 ஸ்டாக்கை நான் ஒரு பார்வையிடுவேன். அதில் வந்து எது நல்ல மைனஸாக நல்ல வந்து பர்சன்டேஜில் நல்ல எது கீழே லோவாக இறங்கியிருக்கோ அதை போய் வாங்கிடுவேன். இப்போ இந்த 2 வேலையை நான் செஞ்சு வச்சுட்டு நான் ஆர்டர் மட்டும் போட்டு வச்சுட்டு நான் ஃப்ரீயாக வேறு ஏதாவது வேலை பார்க்க போயிடுவேன். இப்போ வந்து எனக்கு மார்க்கெட் ஏறினாலும் கவலை இல்லை, இறங்கினாலும் கவலை இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், இப்போ வந்து சப்போஸ் மார்க்கெட் இறங்குச்சுன்னு வைங்களேன், நான் ஏற்கனவே இப்போ நான் காலையில் விற்று இல்லைங்களா, அந்த ஸ்டாக்கை திரும்ப பை பண்ணிவிடுவேன். ஒரு ட்ரேடிங் முடிஞ்சிருச்சா, சரி மார்க்கெட் ஏறுதுன்னு வைங்க. இப்போ நான் காலையில் இருக்குன்னு நம்ம நல்ல லோ ரேட்டில் ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிருக்கேன், அதை பிடிச்சி விற்று விட்டுருவேன். அப்போ அங்கே ஒரு ட்ரேடிங் முடிஞ்சு போச்சா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் இறங்கி ஏறுது அப்படின்னா நமக்கு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற டைலாக்ல அந்த மாதிரி தான். வாங்கினதையும் விற்றுருவேன், விற்றதையும் வாங்கிடுவேன், 2த்தையும் முடிச்சிடுவேன். 2 ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருமா? சப்போஸ் நான் காலையில் விற்ற ஸ்டாக் இறங்கலை அப்படின்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் அதை ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்கேன். விட்டுட்டு போட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எங்கே போயிடும், ஊருக்குரிய எவ்வளோ தான் உயர பிறந்தாலும் ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும். என்ன ஒன்று, அந்த டைம் நம்ம கீழே வர நேரத்துக்கு நம்ம கிட்ட வாங்குறதுக்கு காசு இருக்கணும், இல்லைனா நம்ம கிட்ட மனசு இருக்கணும். இது ரெண்டுமே அந்த நேரத்தில் இருக்காது. நான் சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்துருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியலன்னு நினச்ச ஸ்டாக்லாம் இப்போ அடிமாட்டு வேலையில் இருக்குது. ஆனால் இப்போ எங்கிட்ட வாங்குறதுக்கு அந்த நேரம் காசு இருக்காது, இல்லைனா மனசு இருக்காது. ஏன் மனசு இருக்காதுனாக்கா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், நம்ம அந்த நேரத்தில் வெயிட் பண்ணுவோம். காசு ஏன் இருக்காதுனாக்கா, நம்ம வேறு எதுலையாவது லாக் பண்ணிட்டு இருப்போம் நம்ம காசை. நம்ம வாங்கின ஸ்டாக் மேலே ஏறல அப்படின்னாலும் அதை பற்றியும் கவலைப்பட்டுக்கோனா டெலிவரி எடுத்துக்கலாம். ஏறிச்சுன்னா அன்றைக்கி வித்துட்டு வெளியே வந்துருங்க. ஏறி வரலையா, சரி மறுநாள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் கழிச்சு நம்ம வித்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கோல்டன் ரூல் ஒன்று இருக்குது, டோன்ட் புட் ஆல் த எக் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு ஷேர் மார்க்கெட்டில். அதாவது எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதாவது டைவர்சிஃபைடு பண்ணி விடுங்க. நாங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் இப்படி பிரித்து வாங்கலாம். இல்லைனா செக்டார் பிரித்து வாங்கலாம். ஒரு ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி பல செக்டார் இருக்குது. அந்த மாதிரி செக்டார்களை பிரித்து நம்ம வாங்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் நம்ம டைவர்சிஃபைடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வந்து பல விதத்தில் நம்ம டைவர்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒன்று கோல்டு வாங்கலாம், பிசிக்கல் கோல்டு வாங்கலாம், பாண்டு வாங்கலாம், ரியல் எஸ்டேட் வாங்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, இந்த மாதிரி ஜுவல்ஸ் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக கூட வச்சுக்கலாம். சில நேரம் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இப்படி பல விதத்தில் நம்ம டைவர்சிஃபைடு பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து சப்போஸ் ஏதாவது ஒன்று நமக்கு கை
கொடுக்கறனால இன்னொன்று கை கொடுத்து தூக்கி விட்டுரும். அதனால தான் அந்த டைவர்சிஃபைடு மெத்தடை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கிறது. இப்போ ஸ்டாக்ல வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் பல ஸ்டாக்குகளை நம்ம கண்டினியூஸாக ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்ன சிக்கல்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம மார்க்கெட் அடிக்கும் போது என்ன ஆகும், 10 ஸ்டாக்குமே கீழே இறங்கும். அந்த 10 ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பெரிய கேபிட்டல் வேணும். இப்போ ஏன் ஆவரேஜ் நம்ம நல்ல ஸ்டாக் நம்பி தான் வாங்கணும். நல்ல ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணுறதுல தப்பு இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் ஆவரேஜ் இப்போ ஒரு ஸ்டாக்னா ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கலாம், எவ்வளோ கீழே இறங்கலாம். இப்போ 10 ஸ்டாக்கும் கீழே இறங்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 10 எப்படி ஆவரேஜ் பண்ணுவீங்க? அப்புறம் எப்போ நீங்கள் அதுலேருந்து மீண்டு வெளியே வருவீங்க? ஆவரேஜ் பண்ணி நம்ம பையிங் ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக்கி அப்போ நம்ம சீக்கிரமாக லாபத்தோட வெளியில் வரணும்னா ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த 10 ஸ்டாக்குக்கும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட கேபிட்டல் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம எவ்வளோ வேணா ஏற்றிட்டு போகலாம். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கேற்ற லெவலுக்கு மட்டுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை அதிகப்படுத்துறது நல்லது. நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை அதிகப்படுத்தாம ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு அதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்றது கூட ஒரு டெக்னிக் தான். இந்த டெக்னிக்கை சில நேரம் நான் கையாண்டு இருக்கேன். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக் வந்து நம்ம 100 ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் அடிக்கிறான், ஏன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வித்துட்டு வெளியே வந்துருவேன். இறங்குச்சுன்னா 95 ரூபா வந்தாலும் திரும்ப ஆவரேஜ் பண்ணுவேன், 90 ரூபா வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுவேன், 85 ரூபா வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுவேன், 80 ரூபா வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுவேன். ஏன்னா ஒரே ஸ்டாக் தான் என்கிட்ட இருக்கு. அப்போ எனக்கு ஆவரேஜ் பண்றதுல எந்த சிக்கலும் இல்லை. 80 ரூபா வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுவேன். இப்போ 80 ரூபா வரும்போது மறுபடியும் வாங்கிட்டேன். இப்போ சப்போஸ் 85 ரூபா வரான்னு வச்சுங்க, நான் 80 ரூபாய்க்கு வாங்க 85 ரூபாய்க்கு செல் பண்ணி விட்டுருவேன். ஆனால் வந்து நம்ம இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷனும் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை பை பண்ணுமோ அதை தான் செல் பண்ணுற மாதிரி அங்கே சாஃப்ட்வேர் அவங்க கணக்கு காட்டும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, சாஃப்ட்வேர் ஏதாவது கணக்கு காட்டிட்டு போட்டோம். நம்ம சௌகரியத்துக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம 80 ரூபாய்க்கு வாங்குறதா நான் இப்போ 85 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். நாம தனியாக எக்ஸல் ஷீட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோம். அப்படி எக்ஸல் ஷீட் எல்லாம் எனக்கு பவர் பாயிண்ட்ல எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னாக்கா நம்ம சாதாரண ஒரு டைரியில் கூட போட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை 105 ரூபாய்க்கு போகும்போது நான் விற்பேன். அது எதை விற்கணும், நான் 80 ரூபாய்க்கு வாங்கின பார்த்தீங்களா, அதுதான் 105 ரூபாய்க்கு விற்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எதை வாங்கணுமோ அதுதான் வித்தா மாதிரி கணக்காட்டும். நம்ம ஒரே ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாங்குறதுனால சப்போஸ் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் அந்த கம்பெனிக்கு வந்துருச்சுன்னா நம்ம காசெல்லாம் லாக் ஆயிரும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் ஆவரேஜ் பண்ணி நம்ம வச்சுருந்தாலும் அது லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாள் ஆகும். அப்போ இந்த வந்து நம்ம ஏற்கனவே எல்லா முட்டைகளையும் ஒரே பேஸ்கெட்டில் வச்சு லாக் ஆன கதை தான் நமக்கும் ஆயிரும். நமக்கு பேட் நியூஸ் எப்போ வரைக்கும் வரலையோ அப்போ வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாக்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல விஷயம் தான். புதுசாக வரவங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் கிட்ட போகாமல் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி பழகுங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தனியாக காட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு பயமாக இருக்கும். இப்போ ஒரு 10 பேரோட சேர்ந்து போகும்போது நமக்கு அந்த பயம் வராது. ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு ஒருத்தன் வந்து காப்பாற்றி விட்டுருவோம். அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டு. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நிஃப்டி 50, நிஃப்டி 20, ஐடி இண்டெக்ஸ், பார்மா இண்டெக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ், ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் வாங்கினா அப்போ அதில் வந்து ஒரு 10-15 கம்பெனி இருக்கும். அதோட 10-15 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸாக வந்து ரேட் வந்து ஏறி இறங்கும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரியான ஸ்டாக்கை இண்டெக்ஸ் ஸ்டாக்கை வந்து பிகினர்ஸ் வந்து வாங்கி பழகுங்க. ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது இந்த ஒரு ஆர்டர் போட்டுட்டோம்னா நம்ம அந்த மானிட்டரே உட்காந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காதிங்க. அது வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை. முதல்ல கண்ணுக்கு கேடு, அதுக்கப்புறம் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்த்துக்குமே அது வந்து பிரச்சனை தான் உண்டு பண்ணும். இப்போ பாருங்கள், அது ப்ரைஸ் ஏறி இறங்கும்போது நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து இசிஜியில் அந்த ரிப்போர்ட் வந்து பாருங்கள், இது மாதிரி ஏறி இறங்கும். அந்த மாதிரி ஏறி இறங்கும். அது வந்து நமக்கு அவ்வளோ நல்லது இல்லை. அதனால் நம்ம வந்து ஆர்டர் போட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்த்து ஃப்ரீயாக போவோம். அது நம்ம ஏதாவது அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு டங்குன்னு மணி அடிச்சு கூப்பிடும். அந்த மாதிரி மொபைலில் செட் பண்ணி வச்சுங்க. இப்போ வேறு எந்த நோட்டிஃபிகேஷனும் மொபைலில் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த ஒரு ஆப் நம்ம எந்த ஆப்பில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமோ அந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் சவுண்ட் வர மாதிரி செட் பண்ணி வச்சுங்க மொபைலில். அது மணி அடிச்சு கூப்பிட்டுதுன்னா அப்போ போய் மொபைலை எடுத்து திறந்து பாருங்கள். அப்போ வித்துட்டு இருந்தால் வாங்குறதுக்கோ இல்லை வாங்கிட்டு இருந்தால் விற்கிறதுக்கோ ஏதோ ஒன்று நம்ம அந்த நேரத்தில் அந்த ஒரு ஷார்ட் டெசிஷன் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஆர்டர் போட்டுட்டு திரும்ப நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஃப்ரீயாக போயிடலாம். ஏன்னு வச்சுங்க, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கும்போது நான் இது கவனிச்சிருக்கேன். ஒருத்தர்கிட்ட போய் அவரோட பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க பேர் என்ன, அவர் பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும். சும்மா கேட்டேன் அவங்க பேர் என்ன அப்படின்னு. அவர் வந்து ஒரு 2 செகண்ட் யோசிச்சு தான் பதில் சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், அவர் எந்த நிலைமையில் வந்து அவர் அந்த ஒரு தியான நிலை, அதாவது ரொம்ப அடிக்டான அந்த ஒரு மோன நிலையில் அப்படியே ஒரு தனி உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரோட. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கும். ரொம்ப சேஃப்டியான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி தாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது பாருங்கள், அந்த பேர்லேயே இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பிளான். நான் ஒரு முதல் எபிசோட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு போர் வீரன் வந்து போர்க்காலத்தில் சண்டை போடும்போது அவனுக்கு ஒரு வார் டிசிப்ளின் வேணும். அதே மாதிரியான ஒரு வார் டிசிப்ளின் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் வேணும்னு நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன். அந்த டிசிப்ளின் தாங்க இந்த எஸ்ஐபி. எஸ்ஐபியில் பணம் போட்டவங்க மேக்ஸிமம் யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனதாக எனக்கு தெரியல. ஆனால் எஸ்ஐபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், எஸ்ஐபி போடுங்க, கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நான் எப்போ நிஃப்டி வந்து 12,000 இருக்கும்போது சொன்னேன் அவர்கிட்ட.
அவரும் வந்து என் பேச்சை கேட்டார். ஓகே, நிஃப்டி 12,000 இருக்கும்போது அவரும் எஸ்ஐபி ஓகேன்னு இப்போ போட்டுட்டாரு. அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டீப்பில் போயிட்டு 8,000 9,000லாம் போயிட்டு ஸ்ட்ராங்காக அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே வந்து 12,000 வந்து நிற்கும் போது அப்போ அவருக்கு என்ன நினச்சாரோ, என்ன அவர் போட்டுட்டார் எஸ்ஐபி. ஆனால் வந்து அவர் நைட்டில் தூங்கும்போது ஏதாவது கனவு வந்துருக்குமா நான் தெரியல. அவர் மறுநாள் காலையில் அவருக்கு பயம் வந்துச்சு. ஆனாலும் வந்து நான் போட்ட எஸ்ஐபி வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் ஏதாவது நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாரா நான் தெரியல. எஸ்ஐபி அவர் எதுவும் கேன்சல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர் என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக இன்னொரு விஷயம் பண்ணார். அதாவது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் அந்த எஸ்ஐபி காசு. அந்த மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் என்ன பண்ணுவார், அந்த எஸ்ஐபி கட் ஆகிற அந்த டேட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி போய் அக்கௌண்ட்ல இருக்கிற காசெல்லாம் முதல்ல எடுத்துட்டு வந்துடுவார், காலி பண்ணிடுவார். அப்போ எஸ்ஐபிக்கு அது கட் ஆகாது. இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ எஸ்ஐபி கிட்ட நெருங்க, அந்த டேட்டு கிட்ட நெருங்கும்போது அக்கௌண்ட்டை காலி ஆகிடுவார். காலி ஆகினா அது கட் ஆகாது. ஏன்னா அவருக்கு பயம். ஏன்னா நிஃப்டி 12,000க்கு வந்துருச்சு, இது ரொம்ப உச்சம், கீழே விழுந்துரும் அந்த ஒரு பயத்தில் அவர் அந்த டிசிப்ளினை கோட்டை விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணார் பாருங்க, இப்போ 18,000 சில்லற தாண்டி மேலே வந்துட்டான். மேலே வந்து இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து கீழே விழுறான். இப்போ விழும்போது என்னன்றாரு, இப்போ இது நல்ல ரேட்டுட்டு 18,000 போயிட்டு மறுபடியும் எஸ்ஐபி மறுபடியும் போடுறாரு பாருங்க. அப்போ அவர் 12,000 அப்போ போட்டிருந்தா இப்போ 18,000 நல்ல காசு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அப்போ அது உச்சம் பயந்து அவர் எதையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டு இப்போ 18,000 நல்ல ரேட்டுன்னு அவரே எஸ்ஐபி போடுறாரு. இப்போ இதை நம்ம என்ன சொல்ல, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் ஃப்ரீன்னு எந்த காலகட்டத்திலையும் நம்மளால் சொல்ல முடியாது. ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்கில் நம்ம இன்னும் எப்படி கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்யலாம். அதுக்காக தான் இந்த வழியெல்லாம் இருக்குது. மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.